என் தங்கமே, உன்னை அழிக்க நினைத்த இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சியை முறியடித்து விட்டு இப்பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிந்த இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சியையும் முறியடித்து விட்ட இந்த கருப்பன் இன்று உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள்? இவர்களின் சூழ்ச்சியை எப்படி இந்த கருப்பன் தெரிந்து கொண்டேன். அதன் மட்டுமல்லாமல் அவர்களின் சூழ்ச்சியை எப்படி இந்த கருப்பன் முறியடித்தேன் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியான கட்டத்தில் நீ சரியான முடிவினை எடுத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோடு பழகுகின்றோம், யாரோடு நாம் நம்முடைய வாழ்க்கையின் இரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவாக இருக்க வேண்டும். கருப்பனின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் தெளிவு என்ற ஒன்று இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும், எந்த நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் என் பிள்ளை நீ மிகுந்த தெளிவோடு இருக்க வேண்டும். உன்னுடைய தெளிவுதான் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடக்கிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ சரியாக நடந்து கொண்டிருக்கின்றாய், சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய், சரியான விஷயங்களை மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக செய்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். எங்கே ஒருவர் நல்லவராக இருக்கின்றாரோ, எங்கே ஒருவர் நேர்மையானவராக இருக்கின்றாரோ, எங்கே ஒருவர் தன் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த விஷயங்களை எல்லாம் செய்கின்றாரோ அங்கே எதிரிகளினுடைய சூழ்ச்சிகள் அதிகரிக்கும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்ச்சிகள் அதிகமாகிவிட்டது. இந்த சூழ்ச்சிகளை நினைத்து நினைத்து என் பிள்ளை வாழ்க்கையில் நீ வெதும்பி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இவர்கள் உனக்கு சூழ்ச்சியை செய்கிறார்கள் என்று இதுநாள் வரையிலும் நீ கண்டுபிடித்ததே கிடையாது. அந்த அளவிற்கு தத்ரூபமாக உன்னோடு நாடகமாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த 3 பேரும். இந்த கருப்பன் ஒரு தகவலை சொல்கிறான் என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை நீ நன்கு அறிவாய். அதனால் தானே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை என் பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த விஷயங்கள், இந்த சூழ்ச்சிகள் செய்கின்ற இந்த மனிதர்களை இந்த நேரத்தில் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் இவையெல்லாம் உனக்கு ஒருபொழுதும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் உனக்குள் சில காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடக்கின்றது, ஆனால் அது என்னவென்று நமக்கு புரியவில்லை. இந்த விஷயம் என்னவாக இருக்கும், இந்த விஷயத்தை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று என் பிள்ளைக்கு சில அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு கொண்டிருந்த பொழுதிலும் அது சரியாக உனக்கு பிடிபடவில்லை. அதனால் தான் என் குழந்தை இத்தனை நாளும் மிகுந்த வேதனையோடு நீ காணப்பட்டாய். எந்த ஒரு முடிவுகளையும் எளிதாக எடுக்க முடியாத மனநிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாய். இனிமேலும் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த உலகத்தில் இந்த சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதர்களை உன் வாழ்க்கை
வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக நீ ஒதுக்கி விடத்தான் வேண்டும். அவர்களை ஒதுக்குகின்றாயோ இல்லையோ, நீ அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் உனக்கு நல்லது. அதனால் இதை புரிந்து கொண்ட என் பிள்ளை இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நேரத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது. அதற்கு இந்த சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதர்களிடத்திலிருந்து நீ விலக வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், முதலில் இவர்கள் யார் என்று நான் சொல்வதும் உன் வாழ்க்கையில் இருப்பவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டதும் சரிதானா என்று முதலில் சோதித்துப் பார். என் பிள்ளையே, கருப்பன் கண்டவர்கள் யார் தெரியுமா? 3மே உடன் பிறந்தவர்கள். இதில் ஒருவர் ஆண், மற்ற 2 பேரும் பெண். அதாவது அக்கா, தங்கை மற்றும் அண்ணன் என்று இந்த 3 பேரும் செய்த சூழ்ச்சிகள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வேதனையை இத்தனை காலமும் கொடுத்தது. இவர்கள் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்தவரினுடைய பிள்ளைகளாவார்கள். பொதுவாகவே எந்த ஒரு விஷயங்களானாலும் இவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்ற குணங்களை இயல்பாகவே கொண்டவர்கள். அது மட்டுமல்லாமல் தன்னோடு பேசுகின்றவர்களின் மனதினை எளிதாக கலைக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள். இந்த திறமையினால்தான் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். யார் உன்னுடைய குடும்பத்தில் உன்னை பற்றி நல்லவிதமாக பேசினாலும் அங்கே உன்னுடைய பெயரை கெடுப்பதுவே அவர்களின் முதலாவது தொழிலாக கொண்டிருந்தார்கள். அதை தத்ரூபமாக செய்தும் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி என்ன தெரியுமா? எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதும் நடக்க விடாமல் செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும். யாரிடத்தில் உதவி கேட்டாலும் அவர்களிடத்திலிருந்து அந்த உதவி உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும். நல்ல விஷயமாக உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை அந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டும். உனக்கென்று எந்த ஒரு விஷயங்களையும் யாரும் செய்துவிடக்கூடாது. உன்னை பற்றி யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விதமாக சொல்லிவிடக்கூடாது. அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளை பற்றி மட்டும்தான் எல்லோரும் நல்ல விதமாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற குணத்தை கொண்டவர்கள். உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் எந்த ஒரு கெடுதல் நடந்துவிட்டது என்றால் அதை வெளியில் சொல்லாமல் கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் அல்லவா இந்த மனிதர்கள். இவர்களின் 3 பேரினுடைய சூழ்ச்சியையும் இந்த கருப்பன் முறியடித்து விட்ட இந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இவர்கள் நினைத்தது உன்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று. ஆனால் நடந்து கொண்டிருப்பது அவர்கள் குடும்பத்தில் வெளியில் சொல்லாமல் மூடி மறைக்கின்றார்களே தவிர அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி சமாளிக்குவது என்று தெரியாமல் மிகுந்த வேதனையோடு அவர்கள் அத்தனையையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள். இந்த கருப்பனின் ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. இந்த கருப்பன் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் இனி எந்த ஒரு காலகட்டத்திலும் நம் எதிரில் இருக்கின்ற ஒருவருக்கு நாம் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதனை இவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயத்தை நம்மை நம்பி நம்மோடு பேசுகின்ற ஒரு உறவுக்கு செய்ய நினைக்கின்றோமோ அது மீண்டும் நம்மைத்தான் வந்து சேரும் என்பதனை அவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த வாழ்க்கையை அவர்கள் காப்பாற்றி கொள்ள போராட வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மேலும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதனில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொன்னது போல இவர்களின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடக் கூடாது என்றுதான் அப்பன் உன்னை எச்சரித்து விட்டேன். இந்த சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதர்களிடத்திலிருந்து நீ ஒதுங்கி இரு. இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே. உன்னுடைய குடும்பத்தை அழிக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னாலும் அவர்களுக்குத்தான் கெடுதலை தவிர உன்னை ஒன்றும் செய்து விடாது. ஆனாலும் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தேவையில்லாமல் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்பது நிச்சயமாக உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கத்தானே செய்யும். இதையெல்லாம்
என் பிள்ளை, நீ இன்றாவது உணர்ந்து கொண்டு எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடாது என்பதில் கவனமாக இரு. அப்பன் சொல்வது உனக்கு புரிந்தால் இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் கைகளில் அழகாக இருக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது என்பதில் என் பிள்ளை, நீ மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.